மகர ராசி நேயர்கள் கோடீஸ்வரனாகுவதற்கு முதல் படி. கோடீஸ்வரன்னா யார்? மனசாட்சி உள்ளவர்கள் கோடீஸ்வரன். மற்றவங்களுக்கு சிரமம் கொடுக்காமல் வாழ்பவர்கள் கோடீஸ்வரன். மற்றவங்களோட உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் கோடீஸ்வரன். யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஒதுங்கி இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கோடீஸ்வரன். என்ன மகர ராசிக்காரர்களே, நான் சொல்கிறது சரிதானே? மகரத்தில் பிறந்துட்டோம், நிறைய விஷயங்களை நினைக்கிறோம், நிறைய எதிர்பார்ப்போம், நிறைய விஷயங்களை நினைப்போம். ஆனால் அதை அடையிறதுக்கு எடுத்த உடனே நமக்கு ஆண்டவன் வழி கொடுப்பான். ஆனால் அந்த வழியை பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் இந்த வேலி போட்டு அடைச்சிடுவாங்க. நம்ம எதையாவது ஒன்று யோசித்து வெளிப்படையாக நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லி பாருங்களேன். முதல் விஷயம் மகர ராசிக்காரவங்களுக்கு அங்கேருந்து மைனஸாக பதில் வரும். எதிர்பார்த்த பதில் குடும்பத்திலேருந்தே முதல்ல வராது. அதான் மகரம். கடவுளுடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் மகரத்திற்கு அடுத்த கட்டத்தை கொண்டு போகும். ஆனால் என்னைக்கு ஒரு வார்த்தையோ ஒரு எண்ணமோ உங்கள் மனசிலிருந்து வெளியில் வந்துட்டோ அதுவே நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு முதல் படி. அதான் மகர ராசி. ஒரு வார்த்தையோ இன்றைக்கி நான் வீடு கட்டணும் சார், எப்படியாவது இந்த ஊரில் நான் ஒரு வீடு கட்டணும், எப்படியாவது இந்த படத்தில் நான் நடிக்கணும், எப்படியாவது இந்த திறமையை நான் வெளிப்படுத்தணும், எப்படியாவது நான் இந்த ஊருக்கு போகணும், எப்படியாவது இந்த பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், எப்படியாவது இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், எப்படியாவது இந்த வேலையை நான் அடைஞ்சே தீரணும், எப்படியாவது நான் இதை செய்யணும்னு நினைக்கிறீங்க பாருங்களேன், அப்போல்லாம் அதிர்ஷ்டம் ஆரம்பமாயிட்டுன்னு அர்த்தம். அப்பயே நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஆரம்பமாயிட்டுன்னு அர்த்தம். நேரம் எப்படியாவது நடக்கணும் சார். எப்போ நடக்கும்னு யாரும் கேட்கவே கூடாது. எப்போயாவது வாய்ப்பு இருக்கா, இந்த வாய்ப்பு இருக்கான்னு கேட்கக்கூடாது, எப்போ நடக்கும்னு கேட்கக்கூடாது. இந்த கேள்வியிலேயே அவ்வளோ கேள்விகள் இருக்குது. நடக்கணும், இது எப்படியாவது நடக்கணும், எனக்கு தெரியாது, எனக்கு இது கிடைச்சே தீரணும், நான் இந்த இடத்த அடைஞ்சே தீரணும், இப்படி நினைக்கணும் சார். இதுதான் மகரத்தோட பெரிய பலம். இந்த எண்ணம் உள்ளுக்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் கோடீஸ்வரன். இந்த எண்ணம் உள்ளே வந்துட்டா நீங்கள் கோடீஸ்வரன். யாராலையும் மாற்ற முடியாது. நான் சொல்கிறேன், கடவுள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக மகரத்துக்கு உண்டு. என்ன ஒன்றே ஒன்று, மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு தவறு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா தயவுசெய்து அதை அங்கேயே விட்டுடுங்க, அப்படியே கட் பண்ணிவிடுங்க. தப்பு இல்லை, இது தவறு, இது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை அங்கேயே கட் பண்ணிவிடுங்க, திரும்பி தொடராதீங்க. அதே மாதிரி மகர ராசிக்காரவங்க கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமானது, யாருக்கிட்டையும் ரொம்ப பேசாதீங்க. உங்களை ஒரு பப்ளிக் ஃபிகராக வச்சுருக்கணும், ஒரு பெரிய விஐபியாக மற்றவங்க நினைக்கணும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை விஐபியாக நினைக்கணும். விஐபினா என்ன? ரொம்ப நாழி ஒரு இடத்துல இருக்காதவர்கள், எல்லார் மனசுலேயும் நீக்கமற நிறைந்திருப்பவர்கள். எல்லார் மனசுலேயும் இருப்பாங்க, ஆனால் அவங்க ரொம்ப நாளை அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க. இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அது எல்லாம் பெஸ்ட்டு. ஆனால் எக்ஸ்ட்ரா பேசுகிறது, எக்ஸ்ட்ரா நினைக்கிறது, எக்ஸ்ட்ரா வருத்தப்படுறது, இதெல்லாம் ஒஸ்ட்டு. நம்மளுடைய நிறைய தன்மைகளை வளர்த்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் தேவையே இல்லாத விஷயத்தை வளர்த்துக்கிறது தவறு. இதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க மகர ராசிக்காரர்கள். நீங்கள் எவ்வளவு என்ன கொடுத்தாலும், ஒன்று சொல்லுவோம் இல்லையா, 1000 ரூபாய்க்கு பணம் கட்டி நம்ம சாப்பாடு போய் சாப்பிட்டாலும் அடுத்த 6 மணி நேரம் கழிச்சு பசிக்கும். இதை முதல்ல மனசு புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்னதான் அருவியிலேயே குளிச்சுட்டு வந்தாலும் மறுநாள் குளிக்க தான் தோணும். நான் அருவியில் குளிச்சுட்டு நம்ம குளிக்காமல் இருப்பேன்னு சொல்ல முடியுமா? நான் சாப்பிட்டுட்டேன் அடுத்த வேளை சாப்பிடாமல் இருக்குன்னு சொல்ல முடியுமா? கால சுவடுகள் நம்ம நடந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் மனுஷனாக பிறந்த நம்ம அதை மாற்றி நடத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அதான் வளர்ச்சி. என் வாழ்க்கையில் நான் தொடர்ந்து ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறேன், என் வாழ்க்கையில் ஒரே கட்சியில் இருக்கிறேன், ஒரே பொறுப்பில் இருக்கேன், எனக்கு மாற்றமே இல்லை அப்படின்னு கேள்வி கேட்குறத விட ஏன் எனக்கு மாறலை, நான் ஏதோ தப்பு பண்ணுறேன், நான் ஏதோ பிழை பண்ணுறேன்,
ஏதோ மற்றவங்களை கவர் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணணும், என் ஜாதகத்தை இப்போ எடு. இதுதான் ஜாதகம். அப்போ தான் கோடீஸ்வரன் ஆக முடியும். மனிதனுக்குள்ள கேள்வி பிறக்கணும். ஏன் என்ற கேள்வி கேட்காத பார்த்துருக்கா இல்லையா? ஏன் என்ற கேள்வி கேட்காதவர்கள் யாரும் இல்லை, அதை கேட்கணும். அதை என்னைக்கு கேட்குறியோ அன்றைக்கி பதில் கிடைக்க ஆரம்பிக்கும். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, மகர ராசியை பொறுத்தவரை ஏன் என்ற கேள்வி கேளுங்க. இன்னிலேருந்து நீங்கள் கோடீஸ்வரன். உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க, ஏன் எனக்கு இது நடக்குது, இதை மாற்று. ஏன் எனக்கு இது இப்படி பண்ணுது, இப்போ மாற்று. என் குடும்பத்துக்கு ஏன் என்னுடைய அக்கறை அதிகமாகுது, இந்த கேள்விக்கு என்ன பதில்? கேள்வி கேளுங்க, விடை கிடைக்கும். மகரத்தை பொறுத்தவரை கோடீஸ்வர யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகம் உண்டு. நின்று கவனித்து செல்வது அத்தனை உங்களால் முடியும். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய அனுபவசாலியாக மாறிடுவீங்க, மிகப்பெரிய அறிவார்ந்தவர்களாக மாறிடுவீங்க, ஆன்மீகவாதிகளாக மாறிடுவீங்க. கடவுளே வேணான்னு சொன்னால் கூட மகர ராசிக்காரர்கள் காலத்தில் கடவுளுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் உங்களால் கடவுளை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க. சமய சின்னமாக மாறுவீங்க. அதான் மகரம். புரியாத புதிர் மகர ராசிக்காரர்கள். அதனால் உங்கள் மனசில் மைண்டில் நீங்கள் கோடீஸ்வரன்றதை நிலைநிறுத்துங்க. நான் பணத்தால் கோடீஸ்வரன், பக்தியால் கோடீஸ்வரன், மனுஷனால் கோடீஸ்வரன், என் பிள்ளைகளுக்கு கோடீஸ்வரன், கடவுளுக்கு கோடீஸ்வரன், கடவுளை நினைக்கிறதுல நான் கோடீஸ்வரன், இந்த உலகத்தை புரிந்து கொள்வதில் நான் கோடீஸ்வரன், யதார்த்தத்தை புரிந்து கொள்வதில் நான் கோடீஸ்வரன். என்னைக்கு மகரம் நினைக்கிதோ அன்றைக்கே நீங்கள் கோடீஸ்வரன். உங்கள் ஜாதகம் அப்படி ஒரு அருமையான ஜாதகம். சில சேட்டைகள், சில சிரமங்கள், சில கஷ்டங்கள் இதெல்லாம் வரும். சில விஷயத்தை நீங்கள் மதிக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. மதிக்கணும். சில விஷயத்தை மிதிக்கணும். மிதிக்கணும்னா என்ன? காலை வச்சு மிதிக்கிறது கிடையாது. சில விஷயத்தை தொட்டு பார்க்கணும், சில விஷயத்தை கடந்து போகணும். என்னுடைய பாதம் இதை மிதிச்சுட்டு தான் நான் போயிடணும். அது நிரலாகவும் இருக்கலாம், நல்லதாகவும் இருக்கலாம். ஆனால் எதை மிதிச்சோங்கிறது முக்கியம் இல்லை. அதை உடனே ஒரு கெட்டதை மிதிச்சுட்டா கூட காலை அலம்பிட்டு நடந்து போயிட்டே இருக்கணும். மகரத்தை பொறுத்தவரை மனிதனுடைய மனதை மதிக்க வேண்டிய கட்டாயம். சின்ன பிள்ளை ஒன்று சொல்லும், அதை கேட்டு தான் ஆகணும். வீட்டில் பெரியவங்க ஒன்று சொல்லுவாங்க, கேட்டு தான் ஆகணும். எல்லா நேரமும் யாருக்காவது நம்ம காதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதான் மகரம், அதான் கோடீஸ்வர யோகம். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் 6 விஷயத்தை நான் சொல்கிறேன், அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள். முதல் விஷயம், நாம் கும்பிட்ற தெய்வத்தை தொடர்ந்து கும்பிடணும். நம்ம எந்த சாமியை கும்பிட்றோம், எந்த கடவுளை கும்பிட்றோம், நாம் என்ன இது வரைக்கும் முடிவெடுத்தோமோ அந்த முடிவில் நம்ம மீறக்கூடாது, மாறக்கூடாது. அடிக்கடி ஒரு மனிதன் மாற்றத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தான்னா, அவன் மாறிக்கிட்டே இருந்தான்னா செல்ஃபாக அவனோட கான்ஃபிடென்ட் இல்லாமல் போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த உலகம் என்ன பண்ணும் அப்படின்னா, அவர்களை அவங்க பக்கம் இழுத்துக்கும், பகடக்காயாக உருட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது, நாம் மாறக்கூடாது. கடைசி வரைக்கும் போராடி பார்க்கணும். கடைசி வரைக்கும் நம்ம போகிற ரூட்டு கரெக்டுங்கிறத நிரூபிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம கும்பிட்ற தெய்வத்தை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. எத்தனை தெய்வங்களை வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டே போடலாம், ஆட் பண்ணலாம். ஆடில் தப்பு இல்லை. இந்த தெய்வத்தையே நிப்பாட்டுறது தப்பு. எனக்கு ஒருத்தரை பிடிக்கும், நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன், ஒரு தலைவன் எனக்கு இருக்கிறான், அவனை தூக்கி எறியாத. அவனை ஏன் தலைவனாக உனக்கு பிடிச்சதோ அந்த எண்ணத்தோடையே அவனை வச்சுக்கோ. அடுத்த 4-5 தலைவர்கள் உன் மைண்டில் ஏற்றிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இவனை தூக்கி எறிஞ்சிடாத, அது துரோகம். நாம் அதை செய்யக்கூடாது. நம்ம இந்த ராசியில் பிறந்த நாம் அதை செய்யக்கூடாது. 2வது, நம்மளுடைய அன்பு, நம்மளுடைய அறிவு, இதை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அதை எப்படி அப்படியே கொடுக்குறோன்னா என்ன பண்ணணும்? எல்லாரும் சொல்லுவோம், இன்றைக்கி உலகத்தில் அன்பை கொடுத்து தான் ஏமாந்தங்க, அறிவை கொடுத்து தாங்க ஏமாந்தன்னுவாங்க. நீ ஏமாறல, ஏமாற்றப்பட்டிருக்கிற. காரணம், உன் அன்பையும் உன் அறிவையும் நிறைய கொடுத்துட்டோம், தேவைக்கு மீறி கொடுத்துட்டோம். இந்த தேவைக்கு மீறி எக்ஸ்ட்ரா, இந்த எக்ஸ்ட்ரான்னு ஒன்று வாழ்க்கையில் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. அது எக்ஸ்ட்ரான்னு ஒன்றும் இல்லை. கடையில் போய் சாம்பார் வாங்கும்போது கூட, ஹோட்டலில் சாப்பாடு வாங்கும்போது எல்லாரும் ஒரு வார்த்தை, எக்ஸ்ட்ரா ஒரு சாம்பார் போடுங்க, எக்ஸ்ட்ரா ஒரு சட்னி போடுங்க, எக்ஸ்ட்ரா ஒரு குருமா போடுங்க. கேட்காதவங்களே இருக்க மாட்டாங்க. கடைக்காரவங்களுக்கு கரெக்டாக தெரியும் இது போதும் அப்படின்னு. ஆனால் நம்ம மனசு அங்கே தேவைப்படும்.
அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்கலன்னா கடன்காரனே கெட்டவன் விடுவோம், பேஸ்ட்டுன்னு விடுவோம். அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்மளும் யாருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம். நிறைய அன்பை செலுத்துறது, நிறைய அவங்களுக்காக நம்ம அறிவை ஸ்பெண்ட் பண்ணுறது, அதில் ஏமாற்றம் வரதான் செய்யும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுப்போம், எல்லாத்தையும் ஸ்டோரேஜில் வச்சுப்போம். நம்ம ஒன்றும் கொடுக்காத ஆசாமி இல்லை, எல்லாம் கொடுக்க தான் போகிறோம். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கொடுத்துட்டோம்னா நமக்கு அப்புறம் வேல்யூ இல்லாமல் போயிடும். அதுக்கு அடுத்தது வாழ்க்கையில் நம்ம நின்று கவனித்து போகணும். நம்ம எங்கே இருக்கிறோம், ஏன் இந்த போர்ஷன் ஆண்டவன் நம்ம கொடுத்தா அப்படின்னு நம்ம கவனிக்கணும், அப்புறமா போகணும். அதில் தான் அர்த்தம் இருக்குது. ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் அவமானங்களை நாம் சந்திக்காமல் வரவே முடியாது. அதாவது இந்த மேட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த மேட்டை மிதிக்கிறது, அந்த மேட்டு தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு மேட் இருக்கும், விரிப்பு. அதை மிதிக்காமல் உள்ளே போக முடியாது. காலடின்னு சொல்லுவாங்க, காலடியை தொடச்சிக்கிறது. அது மாதிரி நம்ம சில விஷயத்தை தொடச்சிக்கணும், மிதிச்சிட்டு தொடச்சிக்கணும். அவமானங்கள், ஆத்திரங்கள், நிறைய வாழ்க்கை நமக்கு இந்த கோபத்தால் தான் எல்லாமே அழியும். அதை கோபத்தை சந்திக்காதவங்க யாருமே கிடையாது. அதை தொட்டு டச் பண்ணாமல் போகவே முடியாது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் மிதிக்காத ஒரு விஷயம் அவமானம். யாரும் நம்மளை கமெண்ட் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அதை கமெண்ட்டில் காதில் கேட்காம நம்மளால் போக முடியாது. அதையெல்லாம் கேட்டால் தான் நமக்கு முன்னேற முடியும். மதிக்கணும் நேரத்தை, காலத்தை. இந்த கால நேரத்தை மதிச்சிட்டோம்னா நம்ம ஹீரோ. ஒருத்தவங்க சொல்கிற அறிவுரையை மதிச்சிட்டோம்னா நம்ம ஹீரோ, மற்றவங்கெல்லாம் ஜீரோ. கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளை ப்ரொடெக்ஷன் பண்ணுவார், ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு கொடுப்பார். அப்போ அதை மிஸ் பண்ணாதீங்க. சில வார்த்தைகளை மிஸ் பண்ணாதீங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசு ஒரு பெரிய நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும். நீங்கள் நிச்சயமாக கோடீஸ்வரன் ஆவீங்க. நிதர்சனமான உண்மை. நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிற நேரம் வந்துட்டு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.